நாடு முழுவதும் நிறைய திட்டங்கள் அமல்படுத்தியிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ரூபாய் 172 குறைந்து ரூபாய் 3106 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பெட்ரோல் டீசல் விற்பனைக்கான கட்டுப்பாடுகள் இன்றிலிருந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றா கொண்டு வரப்பட்ட விபிஜி ராம்ஜி திட்டம் நாடு முழுவதும் இன்றிலிருந்து அமல்படுத்த போறதாவும் தகவல் வெளியாயிருக்கு. ரயில் டிக்கெட் இன்றி பயணிப்பவர்களுக்கான குறைந்தபட்ச அபராதம் ரூபாய் 250 இருந்து ரூபாய் 500 உயரப்போகுது. பெண்களுக்கென ஒதுக்கப்பட்ட பெட்டிகள்ல அனுமதி இல்லாம பயணிக்கும் ஆண் பயணிகளுக்கு ரூபாய் 2500 வரைக்குமே அபராதம் விதிக்க போறாங்களாம். ஆதார் எண்ணுடன் இமெயில் முகவரியை இணைக்க இன்று முதல் வரும் டிசம்பர் 31 வரைக்கும் கட்டணம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இன்று தனிநபர் பயன்பாட்டுக்கான இருசக்கர வாகனம் மற்றும் கார்களோட விலை உயரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணம் இன்று முதல் ரூபாய் 1500 இருந்து ரூபாய் 2500 உயரப்போகுது. தட்கல் முறையில் பாஸ்போர்ட் பெறுவதற்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 3500 இருந்து ரூபாய் 5000 அதிகரிக்க போகுது. உள்நாட்டு விமான நிலைய லவுஞ்ச் வசதியை இலவசமாய் பெற முந்தைய காலாண்டுல ரூபாய் 60,000 வரைக்கும் செலவு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பெண்களுக்கென ஒதுக்கப்பட்ட பெட்டிகள்ல அனுமதி இல்லாம பயணிக்கும் ஆண் பயணிகளுக்கு ரூபாய் 2500 வரைக்கும் அபராதம் விதிக்க போறாங்களாம். இந்த ஒரு மாற்றத்தை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.